மஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்கள் நபர் உங்களிடமிருந்து விளங்கியது தற்காலிகமான முடிவா, இல்லை இதுதான் நிரந்தரமா அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்போ வேணும் அப்படின்னா மறைக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, உங்களுக்கும் உங்கள் நபருக்குமான இந்த பிரிவு தற்காலிகமானதா அல்லது நிரந்தரமானதா? இந்த விஷயத்த இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது வந்து நியூ டெக். ஓகே, இந்த நியூ டெக்கில் இருந்து இந்த விஷயத்துக்கு என்ன மாதிரி ஆன்சர் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, இந்த நியூ டெக்கில் இருந்து யூனிவர்ஸ் ப்ளீஸ் கைட் பண்ணுங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த கேள்வி வந்து மனசுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்திருக்கும். அதாவது இந்த கேள்வி என்னவா இருக்கும், இது தற்காலிகமா இல்லை இதுதான் முடிவா இப்படின்றது கூட இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங்கில் வந்து முழுக்க நீங்கள் ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இங்கே முதல் விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட மனசில் உங்களை பற்றின ஞாபகங்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு ஓரத்தில் இனிமேல் ஒட்டி கொண்டிருக்காம, இந்த ஞாபகங்கள் வந்து அவங்கள உயிரோட கொலை செஞ்சு கொண்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு கூட இதே சேம் ஃபீலிங்காக இருக்கலாம். இந்த நபரை விட்டுட்டு என்னால் மூவ் பண்ணி வெளியே போகவே முடியல, இவங்க ஞாபகங்கள் வந்து என்னை துரத்தி கொண்டுகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி. இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸான ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. அதாவது எனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்றதுலாம் இந்த நபர்களுக்கு வந்து இப்போ என்னென்னா, ஒரு சில விஷயத்த முன்னெடுத்து நடந்தால் இது நமக்கு பிரச்சனை ஆகிடுமோ, நமக்கே இது ஆபத்தாயிடுமோ அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சிலர் வந்து சிந்திக்கிறாங்க. ஓகே, அப்போது இதை எடுத்துக்கொள்கிறதா நான் இல்லை இதை கையை விட்டுட்டு போகிறதா அப்படின்ற மாதிரி முடிவெடுக்கக்கூடிய ஒரு தருணத்தில் லாஸ்ட் பாயிண்டில் இந்த நபர்கள் வந்து நின்று கொண்டிருக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த நபரோட மனசில் ஆழ்ந்த காதலே இருந்தால் கூட அதை சரியான தருணத்தில் வந்து உங்களுக்கு வந்து அவர் கொடுக்கலாம் அப்படின்றதுனால யூனிவர்ஸ் டைமை வந்து இந்த நபர்கள் இங்கே ஒரு சிலர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இங்கே கார்ட்ஸ் நிறையா பார்க்கக்கூடியதாக இருக்குது. இப்போ இந்த நபர்களை பார்க்க போனால் இவங்களோட சுச்சுவேஷன் மட்டும் கிடையாது, இவங்களோட மனசுமே இப்போ ரொம்ப குழம்புன ஒரு குட்டையாக தான் இருந்துகிட்ருக்கு இப்போ வரைக்கும். ஓகே, அதாவது ஒரு தெளிவில்லை, ஒரு முன்னேற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி கில்ட் ஃபீலிங்கில் வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்களோட சைடில் வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்றத வந்து இந்த நபர்கள் ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஆப்ஷன் வந்து கண்டிப்பாகவே இருக்குது. பட் வந்து இந்த சுச்சுவேஷனுக்கு யாரை தேர்ந்தெடுத்து கொள்வது அப்படின்றதுல ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே ஒரு சிலர் வந்து இந்த நபர்களை நீங்கள் இழந்துட்டீங்க, இவங்களோட சேர்ந்து வாழ முடியாது, இந்த நபர்கள் போயிட்டாங்க முடிஞ்சிடுச்சு இப்படின்னு நிறைய நெகட்டிவான விஷயத்தில் வந்து நீங்கள் இருக்கலாம். ஓகே, அது இந்த நபர்கள் கூட நீங்கள் இணைஞ்சிருக்கக்கூடிய காலத்தை கூட திருப்பி அது வேறு திசையை நோக்கி எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அதாவது நீங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் போட போட இந்த நபர்களுக்குமே சரியான ஒரு முடிவும் எடுக்க முடியலை. அதே மாதிரி இப்போ நீங்கள் வேணும் அப்படின்னும் எடுக்க முடியல. ஏன் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களோட சைட் ரொம்பவே அதிகமாக இருக்கலாம். ஓகே, இந்த நபர்களுக்குமே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தீர்வு வேணும், ஒரு முடிவு வேணும் அப்படின்னு எண்ணமும் ஆதகமும் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே சமயம் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த நபர்களால் ஒரு முடிவெடுக்க முடியலை அப்படின்றது இவங்க மைண்டுக்கும் இவங்க எண்ணத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டிங் எனர்ஜி போய்கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் இங்கே தெரியுது. அதே மாதிரி இங்கே ஒரு சிலரோட தனிப்பட்ட கர்மாவை பொறுத்து இவங்களுக்கு வந்து முடிவெடுத்து கொள்ளணும் அப்படின்னு எங்கள் யூனிவர்ஸே கொஞ்சம் டைம்களை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே சில பேர் வந்து இந்த டைமை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால ஓகே, இந்த காதல் வந்து முடிஞ்சு போயிடுச்சு, நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை நோக்கி முன்னேறலாம், நம்ம புதுசாக ஒரு விஷயத்தை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரி இங்கே ஒரு சிலர் வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதாவது நான் இது வந்து முடிஞ்சு போயிடுச்சு, இதோட டைமிங் வந்து முடிஞ்சிடுச்சு, நான் புதுசாக ஒரு விஷயத்த வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு. திரும்ப இந்த காதலை தொடங்கினா ரெண்டு சைட்லேயுமே ஒரு நியூ பிகினிங்கும் அற்புதமான காதலும் ஆரம்பமாகும் அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஆனால் இதை ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு போதிய டைமிங் வந்து இப்போ இல்லை அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ரெண்டு சைட்லேயுமே. காதல் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த நபர்களோட மனசில் ரொம்பவே அழாதியாக இருக்குது. ஆனால் இங்கே இந்த நபர்கள் வந்து இந்த காதல் அப்படின்றதையும் முழுசாக வெளிக்காட்டாமல் அப்படியே மனசுக்குள்ளேயே அப்படியே மறைச்சி வச்சுட்டு இருக்காங்களாம். ஓகே, உங்களுக்கும் உங்கள் நபருக்குமான கனெக்ஷன் வந்து ஒரு டிவைனால் பிணைக்கப்பட்ட ஒரு கனெக்ஷன் அப்படின்றதுனால இது வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு, இந்த நபர்கள் உங்களை நீங்கள் போயிட்டாங்க அப்படின்லாம் எடுத்துக்கொள்ளவே முடியாது. இந்த நபர்கள் இப்போதைக்கு உங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா கூட கண்டிப்பாக இந்த நபர்கள் வந்து இப்போது ஹீல் பண்ணி கொண்டிருக்காங்க. அவங்களோட எனர்ஜியாக அவங்களோட லைஃப்பை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், தனிப்பட்ட ரீதியாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த வந்து இந்த நபர்கள் வந்து ஹீல் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்றதுனால இது பிரேக்கப் கிடையாது, இது வந்து ஹீலிங் தான். ஓகே,
ஸோ அதே மாதிரி பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காதலில் நடந்த இந்த விஷயம் வந்து 2 பேத்துக்குமே பனிஷ்மெண்ட்லாம் கிடையாது. ஓகே. இது வந்து இந்த விஷயத்த நீங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும், கடந்து போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். ஏன்னா இதை விட மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் இதுக்கு அப்புறம் வந்து வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா கூட 2 சோலுமே ஒரே கனெக்ஷன்லேருந்து இருக்கக்கூடிய வலு வந்து கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் 2 சைட்லேயுமே பிரபஞ்சம் வந்து 2 பேரையுமே தயார்படுத்தி கொண்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே கார்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஓகே. அதாவது காதல்ல இப்ப இருக்க சிச்சுவேஷன் வந்து பனிஷ்மெண்ட்டே கிடையாது. இது வந்து ஒரு லெசன் அவ்வளோதான். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, இங்க உங்க நபர்கள் வந்து நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இப்போ இந்த நிமிஷம் இந்த நபர் உங்ககிட்ட கதைப்பாரா அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு சடனா உங்க நபர் வந்து உங்ககிட்ட வந்து நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல உங்க முன்னாடி நின்று இந்த காதல பத்தியும், ஒரு புது தொடக்கம் தொடங்குறத பத்தியும் கதைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்ப, 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 ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே. ஏன்னா பிரிஞ்ச இந்த காதல் இந்த நபர் வந்து மீண்டும் உங்க கூட வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து அவங்களோட சீட் பண்ணுற அளவுக்கு இங்கே இல்லை. ஓகே. ஸோ அப்போது இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதில் வந்து எல்லாருக்குமே எல்லாரோட நபரும் வந்துடுவாங்க அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஓகே. கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே குறுகிய ஒருத்தவங்களுக்கு தான் இந்த மெசேஜ். ஓகே. அவங்களோட நபர்கள் தான் சடனாக உங்ககிட்ட வந்து பேசி இந்த காதல் வந்து புது தொடக்கத்தை தொடங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. பொருந்துறவங்க வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ உங்களோட சைட் பார்க்க நீங்கள் எமோஷ்னலி வந்து ஒரு சில விஷயத்துலேருந்து மீண்டு வந்துட்டீங்க. ஓகே. யூனிவர்ஸ் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை வந்து நீங்கள் கற்றுக்கொண்டீங்க அப்படின்னும் இந்த நபர்கள் வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த மாதிரி யூனிவர்ஸ் கற்றுக் கொடுத்த ஒரு சில விஷயத்தில் கற்றுக்கவும் இல்லை, அதுலேருந்து ஹீல் ஆகி வெளியே வரதுக்கும் இந்த நபர்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கொள்ளுது அப்படின்றதுனால கூட இப்போதைக்கு உங்கள் நபர்கள் வந்து ரொம்பவே அமைதியான ஒரு சூழ்நிலையை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சிலருக்கு வந்து சோல் கனெக்ஷன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து இது கார்மிக் கனெக்ஷனா. ஸோ இது கார்மிக் கனெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நிறைய தடவை போயிட்டு உங்கள் நபர்களை சமாதானப்படுத்த போயிட்டு பேச போயிட்டு இந்த நபர்கள் காது கொடுத்து கேட்காம உங்களை காயப்படுத்தி அனுப்பியிருக்கலாம். ஓகே. ஸோ அப்போது உங்களோட வாழ்க்கையில் உங்கள் நபர்கிட்ட நான் பேச போகும்போது இந்த நபர்கள் வந்து நான் பேசுகிறத காது கொடுத்து கூட கேட்கல, இந்த இடத்துல நிறையவே காயப்பட்டுட்டேன் இப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் பேசுகிறத காது கொடுக்காம இவங்க நகர்ந்து கொண்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நபர்கள் தான் உங்களோட கார்மிக் பார்ட்னர் அப்படின்னு தான் இந்த இடத்துல யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே. இது வந்து உங்களோட சோல்மெட்டோ ட்வின் ஃபிலிமோ கிடையாது, ஒரு கார்மிக் பார்ட்னர் அப்படின்ட்டு சொல்கிறாங்களாம். ஓகே. ஆனா, இங்க பார்க்கும்போது இவங்க என்னதான் கார்மிக் பார்ட்னரா இருந்தாலுமே கூட, நீங்க ஒரு ஸ்ட்ராங்கா நின்னு உங்க நபர்களோட எனர்ஜிய கிளென்சிங் பண்ணும்போது, மீண்டும் இந்த நபர்கள நீங்க திரும்ப பெறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா? ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் வந்து அந்த முடிவெடுக்க தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஸோ இந்த முடிவெடுக்க தயாராகிட்டேன் அப்படின்றது 2 விதத்தை பொறுத்தும். ஓகே. ஸோ இதுவே உங்களோட சோல்மேட் கனெக்ஷனாக இருந்தால் இந்த நபர்கள் வந்து உங்களோட நியூ பிகினிங் பண்ணுவாங்க சடன்லி. அதுவே உங்களோட கார்மிக் கனெக்ஷன் அப்படின்னா, ஸோ இந்த நபர்கள் வந்து உங்களை விட்டுட்டு போவாங்களாம். அதாவது விலகி போகிறேன் அப்படின்ற முடிவில் தான் இருந்து கொண்டிருக்காங்க அப்படின்னு. அதாவது இன்னும் குறைஞ்சது ஒரு 3 நாள், 1 வீக் அப்படின்னு உங்களோட சோல்மேட்டா இருந்தா, அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் மெசேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல ரொம்பவே அதிகமா இருக்கு. ஓகே. ஸோ நான் ஏன் இத கார்மிக் பார்ட்னர் திரும்பி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து ஒரு பிளேயிங் கேம் ப்ளே பண்ணியிருக்கலாம். ஓகே. அதாவது உங்கள காதலிக்கிற மாதிரி இல்ல, ஏதாவது ஒரு விஷயம் சொல்லியிருக்கலாம். இது ஜஸ்ட் லைக் ஒரு கேம் தான். ஓகேயா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஆம், அதாவது தேர்ட் பார்ட்டியோட எனர்ஜி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்போது இந்த நீங்கள் பிரிஞ்சிருக்க தருணத்தில் இப்போ அவங்கள மிஸ் பண்ணுறாங்க, அவங்க ஹீல் ஆகுறாங்க இப்படின்னு கார்மிக் பார்ட்னர் வந்து எடுக்கவே முடியாது. அதாவது நீங்கள் பேசுகிறத காது கொடுத்து கேட்காத ஒரு நபராக இருக்காரு. நீங்கள் நீங்கள் என்ன தான் சமாதானப்படுத்த போகிறீங்க அப்படின்னாலும் உங்களை விட்டு விலகி தான் போய் கொண்டிருக்காரு அப்படின்னா, இந்த நபர்கள் தான் உங்களோட கார்மிக் பார்ட்னர். அப்படியான நபர்கள் வந்து உங்களிடமிருந்து நீக்கப்படுவார்கள் அப்படின்னும் உங்களுக்கான புதிய சோல்மேட் வந்து உங்களுக்கு கிடைக்கப்படும். ஓகேயா? அதே மாதிரி உங்களோட நபர்கள் வந்து உங்களுக்கு வந்து பிரபஞ்சத்தால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் இணையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து குறைஞ்சது ஒரு 3 நாளில் உங்களுக்கு ஒரு சடனாக ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஏன்னா இந்த காதல பார்க்கும்போது சந்தோஷத்தையும் தாண்டி நிறைய கவலை, சோகம், வருத்தம் அப்படின்னு நிறையவே இந்த நபர்கள்கிட்ட இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க. ஓகே. ஸோ அப்படின்றதுனால தான் தனிப்பட்ட உங்களோட க்ரோத் கூட ஒரு இடத்துல வந்து ஸ்டெக் ஆகி நிற்குதாம். உங்களோட லைஃப் பார்க்க
ஒரு முன்னேற்றமும் கிடையாது. நிறையவே இழந்தத பத்தி தான் யோசிக்கிறீங்க. உங்கள நீங்களே காயப்படுத்திக் கொள்றீங்க. உங்க லைஃப்ப வந்து நீங்க வேஸ்ட் ஆக்கிக் கொள்றீங்க. இப்படின்றதுனால கூட இந்த இடத்துல நீங்க யாருக்காக காத்துக் கொண்டிருக்கீங்களோ, அந்த நபர்கள் உங்களோட கார்மிக் பார்ட்னரா இருந்தா, இவங்க முற்றிலுமாக நீங்கி போவார்கள். அப்படின்னு ஒரு விஷயத்த இந்த இடத்துல யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ, அப்போ நீங்க 2ல எதுவா இருந்தாலும், உங்களோட நபர்கள் வந்து இப்ப கார்மிக் ஆண்டும் தெரியல, சோல்மேட் ஆண்டும் தெரியல அப்படின்னா, நீங்க வந்து ஹீலிங் பண்ணலாம். ஓகேயா? நீங்க ஹீல் பண்ணும்போது 1 வீக் ஹீலிங் கூட இருக்கு. ஓகே. ஸோ இந்த 1 வீக் ஹீலிங்க வந்து நீங்க ஹீல் பண்ணி பார்க்கும்போது, உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். யார் உங்களோட சோல்மேட், யார் உங்களோட கார்மிக்ன்னு. ஓகே. ஸோ, உங்களோட நபர்கள் வந்து உங்களோட சோல் பார்ட்னர் தான் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க லக்கி தான். ஓகே. ஏன் அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து உங்களை நோக்கி ரொம்ப வேகமா வந்து கொண்டிருக்காங்க. ஓகே. இந்த பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த நபர்களுக்கு நெறைய பாடம் புகட்டியிருக்கும் அப்படின்னும், மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து அதிகமா இருக்கும். ஓகே. அப்போ உங்களோட வொர்த் என்ன அப்படின்றது இந்த நபர்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு அப்படின்றதுனால தான் இந்த நபர்கள் வந்து மீண்டும் உங்களிடம் வருகிறார்கள். ஓகே. ஸோ, இந்த இடத்த மொத்தமா பார்க்கும்போது, உங்க நபர்கள் வந்து சோல்மேட்டா இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில உங்ககிட்ட வேகமா வந்து சேர்றாங்க. அதே மாதிரி கார்மிக் பார்ட்னர் நீங்க காது கொடுத்து பேசுறத காது கொடுத்து கேட்குறாங்களே, இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி நபர்கள் வந்து உங்களிடமிருந்து நீக்கப்படுவார்கள். அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல யூனிவர்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ, இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.